வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைல இங்கே பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த அதிகாரம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த 8ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, இதுமாரி உலக தோற்றம் முதல் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத யாவரும் அதை வணங்குவார்கள் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளையில நம்முடைய பேர் பார்த்திங்கன்னா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகிக்கப்பட்டோம். இப்படிப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையில் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்றதான வாழ்க்கை நமக்குள்ளாக காணப்படும் பொழுது நம்முடைய பேர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதாவது ஜீவ புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள் தான் பார்த்திங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுவார்கள்னா, இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள் தான் அவருடைய ரகசிய வருகையிலும் பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையில அனைவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். ஆனாலும் பார்த்திங்கன்னா முடிவு பரியந்தான் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதான பேர் கிறுக்கப்பட்டு போகாமல் நம்மை காத்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதாவது என்னென்னா, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுவார், அதே நேரத்தில் தேவனை விட்டு வழி விலகும் பொழுது அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதான பேர் கிறுக்கப்பட்டும் போகும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். மோசே கூட பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது மோசே சொல்கிறாரு, இதுமாரி ஆண்டவரே நீர் அவர்களுடைய பாவத்தை மன்னித்தருளும், இல்லாவிட்டால் என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று மோசே பாருங்கள் சொல்கிறாரு. என்னென்னா அவன் பாருங்கள் அவ்வளோ வைராக்கியமாக சொல்கிறான், இவர்களுக்காக வேண்டி நான் திறப்பின் வாயில் நிற்கிறேன், அவர்கள் பாவம் செய்தது உண்மைதான், அவர்கள் உண்மை விட்டு வழி விலகினது உண்மைதான், உண்மை விட்டு பரீட்சை பார்த்தது உண்மைதான், அவர்கள் தவறு பண்ணினது எல்லாம் உண்மைதான். ஆனாலும் என்னென்னா அவர்களுடைய பாவத்தை நீர் தயவாக மன்னியும், இல்லாவிட்டா என்னுடைய பெயரையும் அவர்களுடைய பேர் எப்படி ஜீவ புஸ்தகத்தில் இல்லாமல் போகிறதோ அதேமாரி என்னுடைய பேரும் போகட்டும் என்று, என்னுடைய பேரையும் நீர் கிறுக்கி போடும் என்று அங்கே அவன் ஒரு விண்ணப்பம் பண்ணுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஒருவேளை நினைக்கலாம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகிக்கப்பட்டோம் என்று ஒரு காலத்தில் நம்ம ஆண்டவருக்கான நல்லா பிரகாசிக்கிறோம். ஆனால் என்னென்னா இந்த பிரகாசத்தை நம்ம பார்த்திங்கன்னா கடைசி வரை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசி வரை நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இங்கு ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிய வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவை நம்ம இங்கே இருக்கும் பொழுது தான் இயேசு என்று நம்மளை அழைக்கிறோம். அதே இது பரலோகத்தில் பார்த்திங்கன்னா அவர் ஆட்டுக்குட்டியானவர் என்றதான பேரில் பார்த்திங்கன்னா அவர் காணப்படுகிறார். பாருங்கள், வெளிப்படுத்தல் ஃபுல்லாக பாருங்கள் ஆட்டுக்குட்டியானவர் என்று தான் வருமே ஒழிய எந்த இடத்துலையும் பாருங்கள் இயேசு என்றே வராது. அந்த ஆட்டுக்குட்டியானவர் யாருன்னா அவர் தான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை தான் பாருங்கள் யோவான் சொல்கிறாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிறதான தேவாட்டுக்குட்டி என்று பார்த்திங்கன்னா யோவானுக்கு அந்த வெளிப்படுத்தல் கிடைத்தது. யோவான் பாருங்கள் தேவனை பாருங்கள் ஆட்டுக்குட்டியானவராக தான் பார்த்திங்கன்னா அவன் எல்லா இடத்துலையுமே பேசுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையில் பரலோக ராஜ்யத்தில் தேவன் ஆட்டுக்குட்டியானவர் என்றதான பெயரில் தான் பார்த்திங்கன்னா வெளிப்பட்டு அநேக காரியங்களை அவர் கிரியை செய்கிறவராக காணப்படுவார். அன்பு தேவனுடைய பிள்ளையில் நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதாக காணப்படுகிறதா என்பதை இந்த காலவேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஓட்டம் வீணாய் போய்விடக்கூடாது. நம்ம கிறிஸ்துக்களாக ஓடுகிறதான ஓட்டம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜெயத்தோடு பார்த்திங்கன்னா காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளையில் நீங்கள் அதை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிந்திக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எப்படிப்பட்டவர்களுடைய பேர் இப்படிப்பட்டதான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் எப்படிப்பட்டதான சுபாவம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை ஒரு சில வசனங்கள் மூலமாக
நம்ம தியானிக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைய நாட்களில் பாருங்கள், உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் ஆண்டவராகிய இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறாங்க. அதே வேளையில் நம்மளும் பார்த்திங்கன்னா அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து நம்ம தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் பாருங்கள், எத்தனையோ விதமான ஆட்டுக்குட்டிகள் பார்த்திங்கன்னா அடிக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டிகள் எப்படிப்பட்டதான சுபாவத்தோடு காணப்பட்டது, அப்படிப்பட்ட சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா, நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட நிலைமையில் இருக்கிறதா என்பதை நம்ம இந்த கால வேளையில் நாம் ஆராய்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். முதலாவதாக பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அது என்னென்னா, ஏதேனில் பார்த்திங்கன்னா முதலாவதாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இது ஏதேனின் ஆட்டுக்குட்டி. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். நமக்கு தெரியும் ஆதாம் ஏவாளுடைய சம்பவம். அதாவது என்னென்னா, புசிக்கக்கூடாது என்றதான கனியை அவன் மீறி புசித்தது நிமித்தமாக அவன் பார்த்திங்கன்னா நீ சாகவே சாவா என்று சொல்லும் பொழுது அவனுடைய ஆத்மாவில் ஒரு மரணம் ஏற்பட்டது. அதோடு மட்டும் இல்லாமல் பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் எப்பொழுதும் தேவனோடு உலாவுகிறதான ஆதாம் ஏவாள் இப்போ பார்த்திங்கன்னா தாங்கள் நிர்வாணி என்று அறிந்து அவனுங்க பாருங்கள் அந்த பழத்தை புசித்த பிற்பாடு தானே போய் பார்த்திங்கன்னா ஒளிந்து கொள்கிறார்கள். அது வரைக்கும் பாருங்கள் அவன் நிர்வாணியாக தான் காணப்பட்டான். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவனை பார்த்திங்கன்னா தேவன் தம்முடைய மகிமையின் வஸ்திரத்தினால் மூடியிருந்தார். அவர்கள் பாருங்கள் வெட்கப்படாமல் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவன் பாவம் செய்த பிற்பாடு தனக்குத்தானே ஒரு உடையை அவன் பார்த்திங்கன்னா தைத்து கொண்டான். அது என்னென்னா அத்தி இலையில் தைத்து கொண்டான் என்றது அத்தி இலைன்னு தான் சொல்லப்படுது. அத்தி இலையில் உடையை தச்சிக்கிட்டு இவன் இந்த உடையை என்றைக்கு அவன் தச்சு முடிப்பான்? நம்ம இதில் ஒரு கிழிஞ்ச துணியை தைக்கிறதுக்கே நம்ம என்னென்னா அப்போன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இவன் ஒவ்வொரு நாளும் மிஞ்சி போனால் என்ன ஒரு 2 நாள் வரைக்கும் இருக்குமா? ஒரு சருகையில் காஞ்சி உடையிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகுமா? அவ்வளோதான். 2 நாளைக்கு அப்புறம் அவன் இன்னொன்று எப்படியும் தைக்கணும். அதுவும் அத்தி இலைன்னா பெரிய இந்த இல்லையா, பப்பாளி இலை மாரி பெருசாவாக இருக்கும், அத்தி இலை சின்னதாக இருக்கும். அவன் பாருங்கள் எவ்வளோ தான் இது பண்ணோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மனிதனுடைய நாணம் இப்படிப்பட்ட நிலைமையில் தான் காணப்படுகிறது. இன்றைக்கும் பாருங்கள் மனிதன் அதாவது அவன் பாருங்கள் தன்னுடைய நாணத்தினால் அவனை உடைய செஞ்சு அவன் என்னென்னா அதை அணிந்திருந்தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனை அதை பார்த்தாரு, இதெல்லாம் எந்த மூளைக்குன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்திங்கன்னா அவன் செய்த பாவத்தை நிமித்தமாக அங்கு ஒரு குற்றம் செய்யாத ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய தோல் உரிக்கப்பட்டு அவர்களுக்கு பார்த்திங்கன்னா உடையாக தேவன் தரித்தார். இங்கே ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியணும். அவன் தன்னுடைய பாவத்தை இன்றைக்கும் பாருங்கள், மனுஷன் தன்னுடைய பாவத்தை மறைப்பதற்காக, தான் செய்ததான தவறுகளை மறைப்பதற்காக தன்னுடைய நாணத்தினால் அநேக காரியங்களை பார்த்திங்கன்னா செய்கிறான். ஆனால் எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா அவனுடைய பாவம் மன்னிக்கப்படாது என்பதை நன்றாக நாம் அறிய வேண்டும். இன்றைக்கும் பாருங்கள் உலகத்தார் அநேகர் பாருங்கள் தங்களுடைய பாவத்தை மன்னிக்கப்படுவதற்காக ஒரு குறிப்பிட்ட புண்ணிய ஸ்தலத்துக்கு போவது, புண்ணிய நதியில் நீராடுவது, இன்னும் பார்த்திங்கன்னா அநேக புண்ணியங்களை செய்வது நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நிவர்த்தி ஆகும் என்று இது எல்லாம் மனுஷ நாணத்தினால் உண்டானது. இந்த நாணத்தினால் ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா எந்த விதத்தில் அவனுடைய பாவம் போக்கப்படுவதும் கிடையாது. அதே நேரத்தில் அவன் அந்த பாவம் சாபத்திலிருந்து வெளியே வருவதே கிடையாது. அதாவது என்னென்னா நம்முடைய பாவம் போக்கப்பட வேண்டுமானால் ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதுதான் பார்த்திங்கன்னா லேவியராகமத்தில் அவர் சொல்கிறாரு. அதாவது என்னென்னா லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்களேன். அங்கே பாருங்கள், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு நான் அதை பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது, ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே என்று பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்மாவில் ஏற்படுகிறதான மரணத்துக்கு, நம்முடைய ஆத்மாவில் ஏற்படுகிறதான பாவமான காரியத்துக்கு நிவர்த்தி செய்வதற்கு பார்த்திங்கன்னா ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதை தான் எபிரேயரில் பாருங்கள் சொல்கிறார், இரத்தம் சிந்துதல் இல்லாமல்
பாவ மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 9:22 பாருங்கள், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இங்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அதாவது என்னென்னா, பாவம் செய்யாத அவர் நாம் செய்ததான அந்த ஆதாம் செய்ததான பாவத்தின் நிமித்தமாக தொன்று தொட்டு எல்லாருக்கும் வருகிறதான அந்த பாவத்தை போக்குவதற்காக ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார் என்று பார்க்கிறோம். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் என்னென்னா சிலுவையில் நமக்காக பார்த்திங்கன்னா அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினையை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகி கொண்டு இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து இரத்தம் சிந்தினார். அந்த ஆதாம் ஏவாள் செய்ததான பாவத்தை போக்குவதற்காக அங்கு பார்த்திங்கன்னா ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மிருகத்தை குறித்து நம்ம கேட்போமானால், இந்த மிருகத்திட்ட நீ எதற்காக நீ அடிக்கப்பட்டா என்று கேட்டால் அது என்ன சொல்லுன்னா, ஆதாம் ஏவாளுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்காக நான் அடிக்கப்பட்டேன். நான் எந்த விதமான தவறும் செய்யலை, நான் எந்த விதமான குற்றமும் செய்யலை. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த இந்த ஏதேனின் ஆட்டுக்குட்டியினுடைய அனுபவம் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவராக காணப்படுகிறவர்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த ஏதேனின் ஆட்டுக்குட்டியினுடைய அனுபவம் காணப்படுகிறதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது என்னென்னா மற்றவர்களுடைய நிர்வாணத்தை மூடினது, மற்றவருடைய அவமானத்தை மூடினது, அவர்களுடைய நிந்தைகளை எல்லாம் பார்த்திங்கன்னா மூடின ஆட்டுக்குட்டி என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டதான ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஏதேனின் ஆட்டுக்குட்டி அனுபவம் நமக்குள்ளாக காணப்படுகிறதா என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரகசியவர்கள் நாம் காணப்பட வேண்டுமானால் இப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு வீட்டில் ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அதை வண்டி எடுத்துகிட்டு போய் பாருங்கள், மற்ற வீட்டில் போய் நின்று தண்ணியை முக்கி குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா அவங்கள பற்றியே பேசி தூத்தி, இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். ஐயோ, இன்றைக்கு அவர்கள் வீட்டில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துச்சு, நாளைக்கு என் வீட்டில் அது நடக்காமல் போவதற்கு என்ன கேரண்டி இருக்குது என்று நமக்குள்ளாக கவனமாக இருந்து கொண்டு அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம விண்ணப்பம் செய்கிறோமா, வேண்டுதல் செய்கிறோமா, அப்படிப்பட்டவர்களுடைய நிர்வாணத்தை நம்ம மூடுகிறோமா, அப்படிப்பட்டதான அவமானத்தை நம்ம மறைக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? அதே நேரத்தில் அதற்கு நேர்மாறாக அதை குறித்து நம்ம பேசி 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 இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலும் பாவங்களை கூட்டிக் கொள்கிறவர்களாக நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா? அன்பு தேவனுடைய பிள்ளைய நாம் ஜீவ புஸ்தகத்தை பெயர் எழுதப்பட்டவர்களாக காணப்பட்டவர்களாக நம்ம இருப்போமே. ஆனால் நாம் இந்த ஆட்டை போல மற்றவருடைய அவமானத்தை மூடுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். மற்றவருடைய அதாவது என்னென்னா பலவீனமான காரியங்களை எல்லாம் பேசி பேசி நம்ம பலவீனப்பட்டு போய்விடக்கூடாது. அப்படிப்பட்ட பலவீனத்தில் அவங்க விழுந்து விட்டார்கள்னா அவங்களுக்காக வேண்டி நம்ம என்னென்னா பரிந்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே பலனை தாரும், அப்படிப்பட்டவர்களை மறுபடியும் எடுத்து நிறுத்தும். ஒரு காலத்தில் ஆண்டவருக்காண்டி பிரகாசிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்காண்டி அநேக காரியங்களை செய்தவர்கள், ஏதோ சத்துரு ஏதோ ஒரு சில காரியத்தை கொண்டு வந்து வஞ்சித்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டு விட்டார்கள். அதனால் வேண்டி அவர்களுடைய பாவங்களை எல்லாம் தயவாக மன்னியும் என்று நம்ம என்னென்னா அவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையை, இந்த கால வேளையில் இந்த ஏதேனின் ஆட்டுக்குட்டியினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் நமக்காக வேண்டி பார்த்திங்கன்னா அவர் இரத்தம் சிந்தினாரே, நமக்கு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்பை உண்டாக்கினாரே. அவரை பின்பற்றுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான சுபாவம் உடையவர்களாக நம்ம காணப்படுகிறோம்? நம்முடைய சுபாவம் பார்த்திங்கன்னா மாற வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையில் ஒருவேளை இவ்வளோ நாட்களாக இப்படிப்பட்டதான மற்றவர்களுடைய பலவீனத்தை எல்லாம் நம்ம மூடி மறைக்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராக காணப்படாமல் அவர்களை நம்ம தூற்றுகிறவர்களாக காணப்படுவோமே. ஆனால் இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரத்தில் நம்ம கேட்போம், ஆண்டவரே இப்படிப்பட்ட
ஏதேனின் ஆட்டுக்குட்டியினுடைய அனுபவம் எனக்கு வேண்டும். அவரது மற்றவர்களுடைய நிர்வாணத்தை அது மறைத்தது, மற்றவருடைய அவமானத்தை மறைத்தது, மற்றவர்களுடைய பலவீனத்தை எல்லாம் வெளியே காண்பிக்காமல் அப்படியே அது மூடி போட்டது. இந்த அனுபவம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று இந்த கால வேளையில் கேட்பீர்களே, ஆனால் தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை தேவன் தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஷாடா ரபால ஷரபா. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறதான ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான அனுபவம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். ஏன் தேவன் அப்படிப்பட்ட அனுபவத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறான்னா, நம்ம என்னென்னா கிறிஸ்துவை தரித்து இருக்கிறோம். அதுதான் கலாத்தியரில் சொல்கிறாரு. கலாத்தியர் 3:27 பாருங்கள், அவர் சொல்கிறாரு, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களேன்னு சொல்கிறாரு. அதான் ஞான ஸ்நானம் பெற்றவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை கிறிஸ்துவை தரித்து கொண்டதான நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான அனுபவத்தை உடையவர்களாக காணப்பட வேண்டும். இப்படிப்பட்டதான ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது தேவன் பார்த்திங்கன்னா நமக்கும் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான உடையை தந்து தேவன் பார்த்திங்கன்னா நம்ம அந்த உடையை நம்ம என்னென்னா அந்த ரட்சிப்பின் உடையெல்லாம் நம்ம என்னென்னா தரித்து இருக்கிறோம். இப்படிப்பட்டதான தரித்து இருக்கிறதான நம்மிடத்தில் தேவன் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் எதிர்பார்க்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனின் ஆட்டுக்குட்டியினுடைய அனுபவம் காணப்பட்டால்தான் கர்த்தருடைய ராஜ்யத்திலே நம்ம பிரவேசிக்க முடியும். சங்கீதம் 15ஆம் சங்கீதத்தில் தாவீது பாடுறாங்க, கர்த்தாவே உம்முடைய கூடாரத்தில் யார் தங்குவான், உம்முடைய பரிசுத்த பருவத்தை யார் வாசம் பண்ணுவான்னு சொல்லிட்டு 3வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் தான் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய பருவத்தில் பார்த்திங்கன்னா வாசம் பண்ண முடியும், கர்த்தருடைய பருவத்தில் பார்த்திங்கன்னா தங்க முடியும் என்பதை நன்றாக நம்ம அறிந்து கொள்ளலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஏதேனின் ஆட்டுக்குட்டியினுடைய அனுபவத்தை இந்த கால வேளையில் தேவனுடத்தில் நம்ம கேட்போம். தேவன் அதை நமக்கு கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா எகிப்தின் ஆட்டுக்குட்டியினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை இந்த கால வேளையில் சிந்திக்க வேண்டும். யாத்திரையாம் 12:3 நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவுள். வீட்டு தலைவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேராக இராமற் போனால் போதும். 6ஆம் வசனம், அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையாரை யாவரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்களில் இருபக்கமும் நிலையின் மேற்சட்டத்திலும் பூச வேண்டும் என்றது. அதாவது என்னென்னா பஸ்காவினுடைய நியமத்தை அவர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் என்னென்னா தேவன் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அங்கேருந்து மீட்பதற்காக மோசையை தலைவனாக ஏற்படுத்தி அவர் போய் பார்வோனிடத்தில் பேசுகிறாரு. பார்வோன் என்னென்னா இஸ்ரவேல் ஜனங்களை என்னென்னா விடமாட்டேன் என்று சொல்லி என்னென்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அநேக காரியங்களை பார்வோன் செய்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தேவன் 10 விதமான, அதாவது 9 விதமான வாதைகளை தேவன் அனுமதிக்கிறார். கடைசி வாதை தான் காரிருள். அந்த வாதை முடிந்த பிற்பாடு பார்த்திங்கன்னா அந்த காரிருளிலே பார்வோன் பார்த்திங்கன்னா மிகவும் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு மறுபடியுமாக அவன் என்னென்னா நீங்கள் என் முகத்தையே பார்க்கக்கூடாது என்று மோசையும் ஆரோனையும் பார்த்திங்கன்னா எச்சரித்து அனுப்பிடுறான். என் முகத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் செத்துருவீங்க, நீங்கள் வரவே கூடாதுன்னு. நாங்கள் பார்க்க மாட்டோம்னு போயிட்டாங்க. அப்போதைக்கு என்னென்னா ஆண்டவர் 10வது வாதையாக பார்த்திங்கன்னா தலைப்பிள்ளை சங்காரத்தை தேவன் பார்த்திங்கன்னா அங்கே என்னென்னா உண்டாக்குறார். இந்த தலைப்பிள்ளை சங்காரத்தை பார்த்திங்கன்னா அந்த எகிப்து தேசத்தில் உண்டாக்குறாரு. மோசேக்கு தெரியும். அதாவது என்னென்னா 3வது அதிகாரத்திலே யாத்திரையாம் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டாரு, இந்த தலைப்பிள்ளை சங்காரம் உண்டு என்று பார்த்திங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டார். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமா 7ஆம் வசனமான்னு தெரியல.
அதுலேயே பார்த்திங்கன்னா அவர் என்னென்ன சொல்லிட்டாரு. அதனால் வேண்டி மோசேக்கு இது தெரியும், இன்னும் ஒரு வாதை நமக்கு நன்றாக இருக்கிறது என்று தெரியும். அதனால் நான் உன்னோட முகத்தை பார்க்க மாட்டேன் என்று அங்கேருந்து பார்த்திங்கன்னா மோசே கிளம்பி வந்துடுறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் காக்கப்படுவதற்காக வீட்டுத் தலைவர் ஒவ்வொருவரும் 10ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஆட்டுக்குட்டி என்னென்னா பழுதற்றதாக இருக்க வேண்டும், 1 வயதுடையதாக இருக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி என்னென்னா கடா இது ஆணாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டதான நியமத்தெல்லாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அந்த ஆட்டுக்குட்டி என்னென்னா 4 நாள் காக்கப்பட வேண்டும். நீங்கள் 4 நாள் கழித்து அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் என்னென்னா உங்கள் வீட்டில் வச்சுருந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டை நீங்கள் அடித்து அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை என்னென்னா நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேலும் என்னென்னா நீங்கள் பூச வேண்டும். அன்று இரவில் பார்த்திங்கன்னா தலைப்பிள்ளை சங்காரம் என்னென்னா எகிப்து தேசம் எங்கும் உண்டாகும். அதே நேரத்தில் யார் யார் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பஸ்காவை ஆசரித்தார்களோ, ஆசரித்து யார் யாருடைய வீட்டின் நிலைக்கால்களில் எல்லாம் இரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீடு எல்லாம் காக்கப்படும் என்று தேவனாகிய கர்த்தர் பார்த்திங்கன்னா மோசையோடும் ஆரோனோடும் சொன்னாங்க. அது என்னென்னா அவங்க இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொன்னாங்க. உடனே பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா எல்லோரும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பஸ்கா என்னென்னா நீங்கள் ரெடியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும், இந்த பஸ்காவை ஆசரிக்கணும். இந்த தலைப்பில் சங்காரம் உண்டான உடனே என்னென்னா நீங்கள் அந்த இடத்துலேருந்து புறப்படுவீங்க. பார்வன் உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக அனுப்புவான். அதனால் நீங்கள் எல்லாம் ரெடியாக ஆயத்தமாக இருக்கணும் கானானுக்கு புறப்படுவதற்கு என்று அவங்களுக்கு கட்டளை கொடுத்துருந்தாரு. அதேமாதிரி அவங்க செஞ்சாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையில் இந்த தலைப்பிள்ளை சங்காரம், அதாவது என்னென்னா இந்த பஸ்கா அவர்கள் ஆசரித்ததே தலைப்பிள்ளை சங்காரம், அதாவது என்னென்னா முதற் பலன்களை எல்லாம் மீட்பதற்காக தான் பார்த்திங்கன்னா இந்த பஸ்காவை அவர் என்னென்னா ஆசரிக்க சொன்னார். அதே நேரத்தில் யாரும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. நீ வெளியே போனேன்னா உனக்கு என்னென்னா மரணம்தான். அதை தான் பார்த்திங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லியிருந்தார். அதனால் அந்த எந்தெந்த வீட்டில் எல்லாம் அந்த நிலைக்கால்களில் இரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா காக்கப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளையில் இதிலேருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிய வேண்டும். நம்முடைய பஸ்காவாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பார்த்திங்கன்னா அடிக்கப்பட்டார். அவர் பார்த்திங்கன்னா நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண அவர் பார்த்திங்கன்னா எல்லா காரியத்தையும் அவர் என்னென்னா ஏற்றுக்கொண்டார். அன்பு தேவனுடைய பிள்ளையில் இப்படிப்பட்டதான நம்முடைய பஸ்காவாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரையும் பார்த்திங்கன்னா முதற் பலன்களாக பார்த்திங்கன்னா தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். இதுலேருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியணும். அதாவது என்ன, பஸ்கா அடிக்கப்பட்டது முதற் பலன்களை மீட்டுக்கொள்வதற்காக தான் பஸ்கா அடிக்கப்பட்டது. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பஸ்காவின் மூலமாக எல்லாரும் பார்த்திங்கன்னா காக்கப்பட்டார்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே. அதாவது என்னென்னா முதற் பலன் என்று சொல்லும்போது அதாவது முதற் பேரான ஆண் பிள்ளை மாத்திரம் காக்கப்படல, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே காக்கப்பட்டார்கள். இதே மாதிரி தான் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இரத்தம் சிந்தினதற்கு முதற் பலன்களாகிய உலகத் தோற்றத்துக்கு முன்பாக உங்களை என்னை தெரிந்து கொண்டதான முதற் பலன்களாகிய நம்மை மீட்டுக்கொள்வதற்காக தான் அவர் பஸ்காவாக அவர் அடிக்கப்பட்டார். ஆனால் பார்த்திங்கன்னா ரட்சிப்பு நம் மூலமாக எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா உண்டானது என்று பார்க்குறோம். அதை தான் பார்த்திங்கன்னா 1 யோவான் 2 வசனத்தில் சொல்கிற ஆண்டவர் சொல்கிறது அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். அதுமாரி நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பாலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக அவர் காணப்படுகிறார். சர்வ லோகத்தின் பாவங்கள், அதாவது என்னென்னா இந்த உலகத்தில் உண்டானவன், அதாவது என்ன படித்தவன் படிக்காதவன், அவன் எப்படிப்பட்ட மதமோ எப்படிப்பட்ட ஜாதியோ எப்படிப்பட்ட இனத்தானோ யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்படுவதற்காக அவர் பார்த்திங்கன்னா ரத்தம் கிருபாதார பலியாக அவரையே ஒப்பு கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையில முதற் பலன்களை மீட்டுக்கொள்வதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அதனால தான் ரோமர் 8:23 வசனத்தில் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று பார்க்கிறோம். அதாவது ஆவியின் முதற் பலன்கள் பெற்றவர்களுக்காக தான் அவர் பார்த்திங்கன்னா சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆனால் ரட்சிப்பு பார்த்திங்கன்னா இன்று வரை
எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பாவ மன்னிப்பின் ரட்சிப்பு இன்று வரை பார்த்திங்கன்னா கிடைத்து கொண்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய இதிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிய வேண்டும். இந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது நிமித்தமாக பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ரட்சிப்பு உண்டானது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு என்னென்னா முதற் பலன்களாக மீட்டுக்கொண்டு உங்களையும் என்னையும் தேவன் சபையில் வைத்திருக்கிறதான நம்மிடத்தில் நம் மூலமாக ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் நம்ம ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிறோமா என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த எகிப்தின் ஆட்டுக்குட்டியினுடைய அனுபவம் அதுதான். அதாவது என்னென்னா, அந்த எகிப்தின் ஆட்டுக்குட்டி முதற் பலன்களுக்காக அடிக்கப்பட்டுச்சு, ஆனால் எல்லாரும் பார்த்திங்கன்னா அதிலிருந்து காக்கப்பட்டார்கள். இதே மாதிரி தான் என்னென்னா, முதற் பலன்களாக உங்களையும் என்னையும் தேவன் பார்த்திங்கன்னா சரீர மீட்பாகிய முதற் பலன்களை பெற்றதான நம்மைக்காக தான் பார்த்திங்கன்னா தேவன் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா வந்து ரத்தம் செஞ்சுனா, ஆனால் முதற் பலன்களாக மீட்டுக்கொண்டா, ஆனால் மீட்டுக்கொண்டதான நம் மூலமாக மற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறார்களா? நம்ம எத்தனை பேரை நம்ம இதுவரை நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகிக்கப்பட்டோம், எத்தனை பேரை நம்ம ரட்சிப்புள்ளாக நம்ம வழி நடத்தணும். ஆண்டவர் செய்ததான சில நன்மையான காரியங்களினாலும் அவர்களுக்கு சொல்லி அவங்க என்னென்னா ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டார்களா என்பதை இந்த கால வேளையில் நாம் அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நமக்கு இப்படிப்பட்டதான எகிப்தின் ஆட்டுக்குட்டி இந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், இந்த பஸ்கா மாதிரியே தான் அவர் அடிக்கப்பட்டார். அவர் பாருங்கள் எருசலேமுக்கு பார்த்திங்கன்னா ஞாயிறு அன்று கொண்டு வரப்படுகிறார். அதாவது என்னென்னா, அந்த பஸ்கா என்னென்னா 10ஆம் தேதி அவர்கள் என்னென்னா ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்கணும். அதேமாரி அந்த ஆட்டுக்குட்டி 4 நாள் காக்கப்பட வேண்டும். அதை தான் பார்த்திங்கன்னா குருத்தோலை ஞாயிறுன்னு அவங்க என்னென்னா கொண்டாடுறது. அந்த குருத்தோலை ஞாயிறுனா அவர் என்னென்னா எருசலேமுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறார். அது என்னென்னா 4 நாள் காக்கப்பட வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டி. அவர் என்னென்னா எருசலேமில் 4 நாள் இருக்கிறாரு. 4 நாளைக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா அவர் அடிக்கப்படுகிறார். அதாவது என்னென்னா ஆட்டுக்குட்டியை போல் பார்த்திங்கன்னா அவர் செய்யாத பாவத்துக்காக வேண்டி பார்த்திங்கன்னா அவர் அடிக்கப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான அனுபவம் நமக்குள்ளாக காணப்படுகிறதா? மற்ற 21 அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அதை குறித்து சொல்லப்பட்டிருங்க. அவர் என்னென்னா எருசலேமுக்கு வருகிற காரியம், அவர் அடிக்கப்படுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இல்லை. அந்த குருத்தோலை ஞாயிறு அவர் என்னென்னா எருசலேமுக்கு வருகிறது. அந்த பெத்தானியா என்ற இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா அந்த கழுதை மேலே பார்த்திங்கன்னா பவனி வருகிறார். அவர் பாருங்கள் எருசலேமுக்கு வருகிறார், வந்து 4 நாள் அங்கே காக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவர் என்னென்னா அடிக்கப்படுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்முடைய பஸ்காவாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் ஜீவனை கொடுத்தாரு. அப்படிப்பட்டதான ஜீவனை கொடுத்ததான அவருக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? இந்த எகிப்தின் ஆட்டுக்குட்டியினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருப்போம். நாம் அதற்கு அந்த எகிப்தின் ஆட்டுக்குட்டியின் அனுபவத்துக்கு வரும் நாட்கள் நாமே ஒப்பு கொடுப்போம். 3வதாக பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. அது ஆபிரகாமின் ஆட்டுக்குட்டி என்று ஆபிரகாமின் ஆட்டுக்கடா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஆபிரகாமுக்கு தேவன் பார்த்திங்கன்னா முதிர் வயதில் ஈசாக்கை கொடுக்குறாரு. ஈசாக்கை கொடுத்த பிற்பாடு தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய நேசகுமாரனும் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய அவனை நீ எனக்காக வேண்டி நான் உனக்கு காண்பிக்கும் இடத்துல போய் நீ பலி செலுத்து என்று சொல்கிறாரு. அவன் பார்த்திங்கன்னா உடனே ஒப்பு கொடுத்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் அடுத்த நாளே பார்த்திங்கன்னா அவன் கிளம்புறான். அதிகாலையில் கிளம்பி ஆண்டவர் சொன்ன இடம் பார்த்திங்கன்னா 3 நாள் பிரயாணம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் என்னன்னா எதுக்கு அங்கே போய் சொன்னார், ஏன் அதே பலியை இங்கேயும் செலுத்தக்கூடாதா? அதே மலை இந்த பக்கத்தில் ஒரு மலை இருக்கு, அதில் போய் செலுத்தக்கூடாதா? அவனுக்கு என்னென்னா குறித்த இடத்துல பார்த்திங்கன்னா தேவன் அதை எதிர்பார்ப்பார். அதுதான் பார்த்திங்கன்னா கீழ்ப்படிதல். ஆண்டவர் குறித்த இடம், ஆண்டவர் சொன்ன மாரி நம்ம செய்கிறோமா என்பது தான் பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான காரியம். அதை தேவன் நம்மிடத்தில் அந்த ஒழுங்கை பார்த்திங்கன்னா தேவன் எதிர்பார்ப்பார். வேதத்தில் பாருங்கள் எவ்வளவோ, அதாவது என்னென்னா ஞானமாக இருந்தவங்க ஆண்டவரோடு கூட மோசையெல்லாம் பாருங்கள் சிநேகிதன், அதாவது ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல் தேவன் மோசையோடலாம் பேசினார், ஆபிரகாமோடலாம் பேசினார். அப்படி தான் பார்த்திங்கன்னா சிநேகிதன் மாரி பார்த்திங்கன்னா வைத்திருந்தார். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னா
அவர் சொன்ன வார்த்தையை விட்டு எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா சரி அவர் நமக்கு சிநேகிதன் தானே, நம்மளை மன்னிச்சிடுவார், நம்மளை விட்டுருவாருன்னு சொல்லிட்டு அவன் இஷ்டத்துக்கு யாருமே பார்த்திங்கன்னா செய்யவே இல்லை. அது மாதிரி தான் பாருங்கள், நமக்கும் ஒரு ஒரு நிபந்தனை கொடுத்துருக்கிறாரு. அதாவது என்னென்னா அதாவது உன் கண்ட இடத்துல நீ என்னென்னா பலி செலுத்தாத, உன் தேவன் தெரிந்தெடுக்கும் ஸ்தானமாகிய அந்த இடத்துல போய் நீ என்னென்ன பலி செலுத்தணும். இன்றைக்கி பாருங்கள், அநேகர் பாருங்கள், இன்றைக்கி இந்த வாரத்தில் பலி இங்கே செலுத்துவாங்க, அடுத்த வாரத்தில் இன்னொரு ஒரு இடத்துல செலுத்துவாங்க, அடுத்த வாரத்தில் இன்னொரு சபையில் செலுத்துவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒழுங்கே கிடையாது. ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா பலி செலுத்தினா அங்கே தான் போய் நம்ம பலி செலுத்தணும். ஏதோ ஊருக்கோ மற்ற எங்கேயோ ஒரு இடத்துக்கு நம்ம முடியாத சூழ்நிலையில் நம்ம போகிறோன்னா அங்கே பலி செலுத்துவது அதை பற்றி ஒரு பெரிய தவறே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கையில் நீ பலி செலுத்துகிற ஸ்தானம் தூரமாக இருந்தாலும் நீ போய் அங்கே தான் செலுத்துன்னு சொல்கிறாரு. இவன் பாருங்கள் 3 நாள் பிரயாணம் பண்ணி மோரியா மலைக்கு போய் அங்கே போய் பார்த்திங்கன்னா பலி செலுத்த போகிறான். போகும்பொழுதே பார்த்திங்கன்னா அவன் பாருங்கள் ஈசாக்கையே பலி செலுத்த போகிறான். ஆனால் ஈசாக்கு கேட்குறான், ஆட்டுக்குட்டி எங்கேப்பா, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் ஆடு எங்கன்னா? ஆனால் அவன் கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று அவன் போயிட்டு கடைசியில் தன்னுடைய மகனையே அங்கே பார்த்திங்கன்னா கட்டி அவன் பலி செலுத்துறதுக்கு அவன் கை ஓங்கும் பொழுது தேவன் அவனை பார்த்திங்கன்னா நிறுத்த சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆட்டுக்கடாவை தேவன் பார்த்திங்கன்னா காண்பிக்கிறார். அது என்னென்னா கொம்புகள் சிக்கப்பட்ட நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறதான ஒரு ஆட்டுக்கடா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இதுலேருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியனா, முதலையே ஆபிரகாம் அந்த ஆட்டுக்கடாவை பார்த்துருந்தா அதை பிடிச்சி அவன் பலி செலுத்தியிருப்பான். ஆனால் அந்த ஆட்டுக்கடா பாருங்கள் மறைந்து இருக்கிறது, மறைக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. அவன் பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே அதை நிறைவேற்றும் பொழுது தேவன் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த ஆட்டுக்கடாய். ஒரு காரியத்தை நம்ம நினைக்கணும், ஆடுகள் இதுமாரி ஏதாச்சும் ஒரு காரியத்தில் போய் கொம்பு சிக்கிச்சு அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா அது பார்த்திங்கன்னா கதறும், அது என்னென்னா சவுண்டு கொடுக்கும் இதுமாரி. ஏன்னா யாராச்சும் நம்மளை எதுவும் காப்பாற்றுவாங்களா, யாராச்சும் நமக்கு உதவி பண்ணுவாங்களான்னு எந்த ஆடையும் பாருங்கள், இப்போ கூட சில ஆடெல்லாம் பாருங்கள் அப்படி தான் செய்யும். ஆனால் என்னென்னா இந்த ஆட்டுக்கடா பாருங்கள் அது சத்தம் போடல, முனகல, எந்த விதமான முறுமுறுக்கில், அது பாருங்கள் மறைந்து அமைதியாக அது பாருங்கள் கொம்பு சிக்கின நிலைமையில் அங்கே நின்று கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்கடாவை அவன் ஆபிரகாம் பிடித்து பலி செலுத்தி கொண்டு வருகிறான். அங்கே இந்த இடத்துல ஆபிரகாம் சொல்கிறான், அவருக்கு ஒரு பேர் வைக்கிறான், யெகோவா ஈரே என்று. கர்த்தருடைய பர்வதத்தில் அது பார்த்து கொள்ளப்படும் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இதிலேருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிய வேண்டும். அவன் பாருங்கள் அந்த குறித்த நேரம் வரை பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்கடா பார்த்திங்கன்னா மறைந்திருந்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதே இந்த மறைந்திருக்கிறதான அனுபவம் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படாமல் இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் தேவனுக்குள்ளாக எவ்வளவு மறைந்திருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய அஸ்திபாரம் பார்த்திங்கன்னா பலப்படும். இன்றைக்கு அநேகருக்கு தெரியல. அநேகர் பாருங்கள் ஒரு 2 வசனமோ 3 வசனமோ தெரிஞ்சிட்டா உடனே பார்த்திங்கன்னா பிரசங்கம் பண்ணுறது, இன்னும் மற்ற சில காரியங்களெல்லாம் செய்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அது பைபிள் படி சரியான ஒரு இதே கிடையாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் பாருங்கள் 33 வருஷம் இந்த உலகத்தில் இருந்தார். 30 வருடம் பார்த்திங்கன்னா அவர் மறைந்து வாழ்ந்தார். அந்த 3 வருஷம் தான் அவருடைய ஊழியம். அது வரைக்கும் பாருங்கள் ஆண்டவர் இருக்கிற இடம் தெரியாமல் அவர் பாட்டு தான் இருந்தார். 30 வயது வரை பார்த்திங்கன்னா மறைந்திருந்தார். ஆனால் 31வது வயதில் பார்த்திங்கன்னா தேவன் அவரை எடுத்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் பாருங்கள் அவருடைய ஊழியமே ஆரம்பிக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளையில் அநேகருடைய வாழ்க்கையில் என்னென்னா அநேகருக்கு பார்த்திங்கன்னா இது தெரிகிறதில்ல. அதனால தான் பாருங்கள் இந்த உலகத்தில் கூட பாருங்கள் சிலர் சொல்லுவாங்க, அதாவது என்னென்னா பிஞ்சிலேயே ஏன் முத்திக்கிட்டு இருக்கேன்னு. அதாவது சில இந்த மாங்காய்லாம் பார்த்திங்கன்னா பிஞ்சிலேயே பழம் மாரி காமிக்கும். அது என்னென்னா வெம்பி போனது, வெயிலுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சளாகி வெம்பி போய் அதனால் ஒரு யூஸுமே கிடையாது. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கிறிஸ்துக்குள்ளாக மறைந்திருந்து ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும் வரை அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பொறுமை கிடையாது. எந்த காரியத்திலுமே பெற்றுக்கொள்வதிலையும் பொறுமை கிடையாது. எந்த காரியத்திலுமே அவங்க நினச்சதை உடனேயே ஆண்டவர் கொடுத்துடணும், அதை சாதிச்சிடணும்னு சொல்லிட்டு அப்படி தான் எதிர்பார்க்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த இடத்துல பாருங்கள்,
தேவன் பாருங்கள் அந்த அந்த கடைசி நேரம் வர பாருங்கள் பொறுமையோடு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஆபிரகாமுக்கு அந்த கடாவையை பலி செலுத்துவதற்கு பாருங்கள் ஆயத்தம் பண்ணி கொடுத்தாரு. அன்பு தேவனுடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேவனுக்கென்று நீ பொறுமையோடு காத்திருந்தா ஏற்ற நேரத்தில் நீ எதிர்பார்த்துருக்க காரியங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் அவர் கொடுப்பார். அதுதான் கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படுகிறது. கர்த்தரே உங்களுக்காக வேண்டி கிரியை செய்வார். நம்ம என்ன நினைக்கிறோம், அதுக்கு முன்னாடி ஐயோ இப்போ வேணும் அப்போ வேணும்னு. ஆனால் தான் அவர் சொல்கிறாரு, நீ ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு தேவனுடைய பலத்த கருத்துக்குள் அடங்கிருன்னு. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எதிர்பார்க்குறாரு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், வந்தோடனே என்னென்னா உடனே உயர்ந்துடணும், ஆண்டவர் என்னை அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும்னு. அதுக்கேற்றதான தகுதியை தேவன் ஒருவேளை நமக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தில் செய்வார். இருந்தாலும் என்னென்னா சில காரியத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை தயார்படுத்தி ஏற்ற நேரத்தை தருவார். ஆனால் எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். அங்கே பாருங்கள், ஆபிரகாமுக்கு சரியான நேரத்தில் அந்த கடாவை பார்த்திங்கன்னா தேவன் கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதோடு மட்டும் இல்லாமல் அவன் ஈசாக்கு போகும்பொழுது சொல்கிறான், சந்தேகத்தோடு அவன் போகிறான். என்னென்னா அதாவது என்னென்னா நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, எல்லாமே இருக்குது, பலி செலுத்துறதுக்கு ஆடு எங்கே இருக்குன்னு. ஆனால் சந்தேகத்தோடு போனவன் பார்த்திங்கன்னா அவன் பாருங்கள் சந்தேகம் நீக்கப்பட்டவனாக வந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை தேவனுடைய சமூகத்தை நீ அநேக சந்தேகத்தோடு நீ இந்த கால வேளையில் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவாரா, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு புதிய காரியங்கள் எல்லாம் நடக்குமா, என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிறதான இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் வாய்க்குமா என்று அநேக சந்தேகத்தோடு தேவனுடைய சமூகத்தில் வந்து கொண்டிருக்கதான அன்பு தேவனுடைய பிள்ளைய, உன்னுடைய சந்தேகத்தை எல்லாம் தேவன் பார்த்திங்கன்னா மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். நீ ஒருவேளை தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் பாரத்தோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்த விட்டு நீங்கள் போகும் பொழுது அதையெல்லாம் தேவன் மாற்றி போட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அங்கே பாருங்கள், ஈசாக்கு பாரத்தோடு வந்தான். அதாவது என்னென்னா விறகை சுமந்துக்கிட்டு அவன் பாருங்கள் பாரத்தோடு அந்த மலை மேலே ஏறி அவன் வந்தான். ஆனால் அங்கே பலி செலுத்தின பிற்பாடு பாருங்கள் பாரம் நீங்கினவனாக அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை இந்த கால வேளையில் அநேக இருதயத்தின் பாரங்களால் கட்டப்பட்ட நிலைமையில் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு கலக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். அநேக காரியங்களை எதிர்பார்த்து இந்த இடத்துல வந்திருக்கலாம். இதை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவாரா என்று சந்தேகத்தோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த கால வேளையில் தேவன் உங்களுடைய சந்தேகத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தேவன் கிரியை செய்து உங்களுடைய பாரத்தை எல்லாம் அவர் நீக்கி போட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பாருங்கள் அந்த 30 வருடம் அவர் மறைந்திருந்தார். அந்த 3.5 வருடம் பாருங்கள் தேவனுக்கென்று அவர் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை செய்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள் தேவன் நம்மை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய கரத்துக்குள்ளாக மறைந்திருக்கிறதான அனுபவம் நமக்குள்ளாக இருக்கட்டும். தேவன் ஏற்ற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இதுதான் பார்த்திங்கன்னா ஆபிரகாமின் ஆட்டுக்கடாவினுடைய அனுபவம். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவருடைய அனுபவம் என்னென்னா இப்படி தான் கர்த்தருக்குள்ளாக மறைந்திருக்கிறதான ஒரு அனுபவத்தோடு காணப்படுவார்கள். மணவாட்டி, அதாவது பாருங்கள் மணவாட்டி அப்படி தான் பாருங்கள் மறைந்திருப்பாள்னு தான் பார்த்திங்கன்னா வசனமே சொல்லப்பட்டிருக்குது. உன்னத பாட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா மறைவு கட்டப்பட்ட தோட்டம்தான். நம்ம ஒரு மறைந்திருக்கிறதான அனுபவத்தில் தான் நம்ம காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நேராக நம்ம காணப்படுவோம். 4வதாக பார்த்திங்கன்னா ஆட்டின் சுபாவமுடைய சிம்சோனின் சிங்கம் என்று பார்க்கிறோம். அதாவது என்னென்னா இங்கே ஒரு சிங்கம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டியை போல் அந்த இடத்துல மாறுகிறது. நியாயாதிபதி 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை போல் அவன் அதை கிழித்து போட்டான் என்று பார்க்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையில் இங்கே பார்த்திங்கன்னா சிம்சோனை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம சிந்தித்ததெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான அந்த சம்பவம் தான். இன்றைக்கி பாருங்கள், சிம்சோன் என்னென்னா திம்னாத்துக்கு போகிறான். ஒரு பெண்ணை அவன் என்னென்னா பார்க்குறான்.
அந்த பெண் என்னென்னா அவனுடைய கண்ணுக்கு இனிமையாக இருக்கிறாள். அவளை என்னென்னா கொல்றதுக்காக வேண்டி போகிறான். அதாவது அவளை அடைவதற்காக வேண்டி போவதற்காக தன்னுடைய தாய் தகப்பன்மாரை கூட்டிகிட்டு போகிறான். அப்பொழுதும் தாய் தகப்பன்மார் வேண்டாம், பெலிஸ்தர் இடத்துல பெண் கொள்ள வேண்டாம் என்று அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா இல்லை, எனக்கு அவள் என்னுடைய கண்ணுக்கு இனிமையானவள் என்று சொல்லி அவங்கள அழைச்சிட்டு போகிறா. இந்த அழைச்சிட்டு போகிறப்ப தான் இந்த இப்படிப்பட்டதான ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வருது. இவனே பாருங்கள் எவ்வளோ தடையை மீறி அங்கே போயிட்டுருக்கிறான். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம் இவனுக்கு நேராக பார்த்திங்கன்னா வருகிறது. திராட்சை தோட்டத்துலேருந்து ஒரு சிங்கம் பார்த்திங்கன்னா அவனுக்கு எதிராக வருகிறது. ஆனால் அவன் இந்த சிங்கத்தை கண்டு பார்த்திங்கன்னா பயப்படவே இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக இறங்கினது நிமித்தமாக அந்த சிங்கத்தை பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல் அவன் கிழித்து போட்டான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அந்த சிங்கம் பார்த்திங்கன்னா அவனுடைய கரத்தில் ஆட்டுக்குட்டியை போல் அது மாற்றப்படுகிறது. அதுதான் அதனுடைய அர்த்தமே. அவன் பாருங்கள் ஈஸியாக அதை பார்த்திங்கன்னா கிழிச்சு போட்டான். சிங்கம்னு கண்டு அவன் பயப்புள்ள ஓடலை, பாதையை விட்டு விலகி போல. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சிங்கத்தை பார்த்திங்கன்னா அவன் கிழித்து போட்டான் என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இதிலிருந்து ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நன்றாக அறிய வேண்டும். அதாவது என்ன, ஆவியானவர் ஒரு வார்த்தை அங்கே அவர் என்னென்னா முக்கியப்படுத்துகிறா, ஆட்டை கிழிப்பது போன்று அவன் சிங்கத்தை கிழித்தான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இயேசுவினுடைய அனுபவத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமானால் அவருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அந்த 3 வருட ஊழியத்தில் அவர் பாருங்கள், அவருக்கு பேர் யூத ராஜசிங்கம். அவர் பாருங்கள் சிங்கத்தை போல கர்ஜித்தவராக தான் பார்த்திங்கன்னா அவர் ஊழியம் செய்தார். யாருக்கும் அவர் பயப்புள்ள, யாருக்கும் பார்த்திங்கன்னா எந்த காரியத்துக்கும் அவர் என்னென்னா அடிப்பணியில். எத்தனையோ இடத்துல பார்த்துங்க அவரெல்லாம் செங்குத்தான மலையிலேருந்து கீழே தள்ள பார்த்தாங்க, அதுக்கு அவர் பயப்புள்ள. அதுலேருந்து எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் என்னென்னா தப்பு வைக்கப்பட்டார். அதே நேரத்தில் எத்தனை இடத்துல கல்லெறிய பார்த்தாங்க, அதெல்லாம் கண்டு அவர் என்னென்னா பயப்புள்ள. அவர் பார்த்திங்கன்னா வீரனிட போட்டார். அவர் பார்த்திங்கன்னா வெற்றி முழக்கமிட்டார். குருடனுக்கு பார்வை அளித்தார், செவிடனுக்கு சுகமாக்கினார். இதில் இப்படிலாம் அவர் நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். ஆனால் ஒரு குறிப்பு என்னென்னா, அவர் பிறந்ததிலிருந்து அவர் மரிக்கும் வரை பார்த்திங்கன்னா எந்த விதத்திலையாவது அவரை அழித்து விட வேண்டும், அவரை கொலை பண்ணி விட வேண்டும் என்றதான அந்த நோக்கத்தோடு தான் அது அவர் ஒரு கூட்டத்தார் காணப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆனால் அதை கண்டு அவர் பயந்து நடுங்கியோ அப்படியே இருக்கவே இல்லை. ஒரு தடவை கூட பாருங்கள், ஒரு இடத்துல அவர் எருசலேமுக்கு வராரு. அப்போ என்னென்னா அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, ஏரோது உண்மை என்னென்னா கொலை செய்ய தேடுகிறான், நீர் இந்த இடத்துல இருக்காதீரு, உண்மை என்னென்னா கொலை பண்ணிடுவான்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏரோதுகிட்ட போய் சொல்லு, அந்த நரிக்கு போய் சொல்லு, இன்றைக்கும் நான் இருப்பேன், நாளைக்கும் இருப்பேன், எருசலேமுக்கு இந்த பக்கம் ஒருத்தன் கூட சாக மாட்டான், பார்த்துக்காமான்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர் என்னென்னா சவால் விட்டு பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை பார்த்திங்கன்னா தேவன் செய்கிறவராக காணப்பட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதே நேரத்தில் பாருங்கள் அவர் பாருங்கள் எந்த காரியத்தை கொடுத்தும் அவர் பயப்படவே இல்லை, எதை குறித்தும் பார்த்திங்கன்னா கலங்கவே இல்லை. அதாவது என்னென்னா பிதாவானவர் சொன்ன காரியத்தை எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் நிறைவேற்றி கொண்டே வந்தார். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டி அவர் சிலுவை மரணத்துக்கு போவதற்கு முன்பாக அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு எப்போ போனாரோ, அந்த கெத்செமனே தோட்டத்திலேருந்து கல்வாரி சிலுவை வரை அவர் பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டியினுடைய சுபாவத்தோடு அவர் காணப்பட்டார். எதுவுமே அவர் பேசலை. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ காரியத்தை அவர்கிட்டலாம் கேட்குறாங்க, எவ்வளோ காரியத்திலலாம் அவர் பாருங்கள் அந்த நேரத்தில் பாருங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுப்பதற்காக அவர் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியை போன்று அவர் காணப்பட்டார். அவர் யூத ராஜசிங்கம் தான் அவருக்கு பேர். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் கல்வாரி சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டி அவர் மரிப்பதற்காக அவர் வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. தன்னை மயிர் கத்திரனுக்கு முன்பாக வாய் திறவாத இருக்கிற ஆட்டை போல் இருந்தார் என்று ஏசாயா 53 அதிகாரத்தில் பாருங்கள் அவரை குறித்து அநேக காரியங்கள் 53 அதிகாரம் ஃபுல்லாக அவரோட அந்த கல்வாரி சிலுவை அனுபவத்தை தான் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். அவர் பாருங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தோடு அவர் காணப்பட்டார். அவர் பாவம் செய்யவில்லை, வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் இருந்தார். அவர் பக்கம் அநேக நியாயங்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த நியாயத்தெல்லாம் பாருங்கள் அவர் என்ன பிலாத்து கூட சொல்கிறான், நீர் என்னிடத்தில் ஒரு வார்த்தை பேச மாட்டீரா, உம்முடைய நியாயத்தை நீ சொன்னேன்னா நான் அதுக்கு தந்தாப்புல உண்மை என்னென்னா விடுவிப்பேன்னு. அப்போதைக்கும் அவர் சொல்கிறார், பரலோகத்திலிருந்து உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கலன்னா எந்த அதிகாரமும் உனக்கு என்னென்னா கிடையாது என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, உனக்காகவும் எனக்காகவும் அவர் பாருங்கள்
ஆட்டின் சுபாவத்தை பார்த்திங்கன்னா தேவன் வெளிப்படுத்தினார். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்படுகிறோம் என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் நம்முடைய நியாயம் எடுபட்டு போகிறது. அநேக இடங்களில் பாருங்கள் நம்ம எதுவுமே பேச முடியல. அதாவது என்னென்னா நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது எல்லாம் பார்த்திங்கன்னா எடுபட்டு தான் போச்சு. இவரோட நியாயம் அங்கே பார்த்திங்கன்னா எடுபட்டு தான் போச்சு. அவர் என்னென்னா எந்த விதமான பாவமுமே செய்யலை, எந்த விதமான குற்றமுமே செய்யவில்லை. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் பொறுமையாக பார்த்திங்கன்னா எல்லா காரியத்தையும் பார்த்திங்கன்னா பொறுமையாக அவர் உங்களுக்காக எனக்காகவும் அவர் இரத்தஞ்சி தொழுவதற்காக அவர் பார்த்திங்கன்னா பொறுமையோடு எல்லா காரியத்தையுமே சகித்தார். கூடவே இருந்ததான யூதாசு கூட பாருங்கள் அவரை காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்த பொழுது கூட பாருங்கள் அவனை பாருங்கள் திட்டலை, அவனை வஞ்சிக்கலை, அவன் மேலே பாருங்கள் அவர் கோவப்படவே இல்லை, சிநேகிதனே என்று அழைத்தார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய யூதாசு பாருங்கள் இவன் தான் காட்டி கொடுப்பான்னு நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி 2-3 தடவை பார்த்திங்கன்னா அவர் சொல்லி கொண்டே தான் இருக்கிறாரு, உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு. நானவன் என்று கேட்கும் பொழுது ஆமாம் இவன் தான் சொல்லிட்டு யூதாசையும் அவர் காமிச்சிட்டாரு. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் மேலே எந்த விதமான மனக்கசப்போ, எந்த விதமான வைராக்கியமோ, எந்த விதமான அவன் மேலே வஞ்சனையோ எதுவுமே பார்த்திங்கன்னா அவர் வைக்கவே இல்லை. கடைசி வரை பார்த்திங்கன்னா பொறுமையோடு காத்திருந்து பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோ என்று சொல்லி அவர் பார்த்திங்கன்னா பொறுமையோடு சகித்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பார்த்திங்கன்னா அந்த கல்வாரி சிலுவையில் அவர் பார்த்திங்கன்னா ரத்தம் சிந்தினார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்படுகிறோம். இத்தனை வருடமாக நம்ம ரசிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகிக்கப்பட்டோம். அதாவது என்னென்னா ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட்டவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் எத்தனை சுபாவங்கள் நமக்கு மாற வேண்டியது இருக்கிறது. எவ்வளோ பேர்த்து மேலே நம்ம இன்னும் வைராக்கியமாக காணப்படுகிறோம், எவ்வளோ பேர்த்து மேலே கசப்பாக காணப்படுகிறோம், எவ்வளோ பேரை நம்ம இன்னும் பழிக்கு பழி வாங்குவதற்காக நம்ம சான்ஸ் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆட்டுக்குட்டியை போல் நம்ம தேவனுடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். அதாவது என்னென்னா ரகசியவர்கள் காணப்படக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாக காணப்படுவார்கள். அவர் கர்ச்சிக்கிற சிங்கமாக காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான எந்தெந்த காரியத்திலெல்லாம் நம்ம சரியாக வேண்டுமோ சரியாகும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். நம்ம